விருக்குருத்தி பாபு சார், ஸ்டார் பின் அச்சீவர். இன்றைய கூட்டத்தை மிக சிறப்பாக நம் மத்தியில பொருள் விளக்கங்களை கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். பாபு சாரை பொறுத்தவரைக்கும் ஒரு கன்சிஸ்டன்சி அண்ட் கான்ஃபிடென்ட் லீடர். அது மட்டுமல்ல, ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன்ல ரொம்ப அருமையா பொருள்களை பற்றி விளக்கங்களை தரக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க லீடர். அவருடைய அந்த என்ன அவர் சொல்லப் போகிறார் இந்த டீமுக்கு, நம்முடைய தமிழ்நாட்டுக்கு, என்ன விஷயங்களை அவர் வந்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள உங்களைப் போல நானும் கொஞ்சம் ஆவலா இருக்கேன். அதனால நான் உங்களை அன்பா கேட்டுக்கிறது, இந்த இரவு 8 மணிங்கிறது நம்ம எல்லாரும் அப்படி எல்லா வேலையிலும் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் தான். பெண்கள் வேணா கொஞ்சம் சாப்பாடு கீன்னு போட்டுட்டு இருக்கலாம். பட் 8 மணிக்கு கூட்டம் வச்ச பிற்பாடு நெறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, முன்னக்கூடியே எல்லாத்தையும் செஞ்சுட்டு, அப்புறம் வந்து நேரமே கூட்டத்துக்கு வர ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் பேர் 8:15, 8:30 அப்படி வர ஆரம்பிச்சாங்க. நாங்க அதனால 8:10க்கு ஸ்டார்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணி 8:10க்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அது 10 நிமிஷத்துக்குள்ள எல்லாருமே என்ன செய்யணும், ஜூம் ஸ்டார்ட் ஆன உடனே உங்க டீம்ல உள்ளவங்கள இன்ஃபர்மேஷன் குடுத்து கொண்டுட்டு வந்து சேர்த்ததன் மூலமாக பொருள் விளக்கங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு சுத்தி சுத்தி ஒன்றரை இருக்கு. இன்னைக்கு நம்ம சென்னையில வந்து ஒரு பெரிய மெகா ஒன்றரை ஒண்ணு ஸ்டார்ட் ஆயிருக்கு. எல்லா இடங்கள்லயும் பொருள்கள் இருக்குது. அந்த பொருள்களை பற்றி தெரிஞ்சாதான் ஜனங்க போய் வாங்குவாங்க. அப்ப பொருள் விளக்கம் குடுத்தாதான் பர்ச்சேஸ் நடக்கும். எந்த ஒன்றரை கூட்டங்கள் நடக்குதோ, எந்த ஒன்றரை மக்கள் வந்து போறாங்களோ, அங்கதான் சேல்ஸ் நடக்கும். மக்கள் வரணும்னா இந்த பொருளினுடைய மகத்துவம் அவங்கள போய் எட்ட வேண்டும். அதற்கு தான் இந்த ஜூம் மீட்டிங். எனவே உங்களுடைய நண்பர்களை, உங்களுடைய சொந்த பந்தங்களை, உங்களுடைய டீமில் உள்ள அசோசியேட் பையர்களை ஃபோன் பண்ணி உள்ள இணைய சொல்லுங்க. நான் உங்களுடைய பலத்த கரவோசையோட நான் பாபு சாரை வெல்கம் பண்றேன். வெல்கம் பாபு சார். ப்ளீஸ் ஸ்டார்ட் யுவர் செஷன். ஆல் தி பெஸ்ட். அனைவருக்கும் மாலை வணக்கம். சார் கேக்குதா சார்? சார் கிளியரா கேக்குது சார், கிளியரா கேக்குது. நன்றி சார். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து கிடைக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இந்த ஜூம் கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கத்துக்கின விஷயத்த வந்து ஷேர் பண்றதுன்றதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உண்மையா வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி தான். அது அந்த ஒரு அனுபவங்கள், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இதை வந்து நம்ம கத்துக்கிற விஷயத்த நம்ம ஒரு 4 பேருக்கு சொல்லி கொடுக்குறப்போ அதுல கிடைக்கிற ஆனந்தமே வந்து ஒரு தனிதான். ஏன்னா நம்ம வந்து ஏதோ நம்ம 4 விஷயம் கத்துக்கணும். அந்த விஷயத்த நமக்கு மூலியமா வந்து ஒரு 10 பேருக்கோ 100 பேருக்கோ நம்ம சொல்றோம் அப்படின்றப்போ நமக்கு வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஆனந்தம் கிடைக்குது. அந்த வகையில் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வந்து பாத்தீங்கன்னா மதியம் 2 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் கிடைக்கும் ஒரு அரிய வாய்ப்பு. இந்த அரிய வாய்ப்பு மூலியமா என்னுடைய கடந்து வந்த விஷயங்களை வந்து நான் கத்துக்கின விஷயத்தை தான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். அது ப்ராடக்டா இருந்தாலும் சரி, அது பிசினஸா இருந்தாலும் சரி, இல்ல ஒரு ஹெல்த் ரிலேட்டடா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் என்ன கடந்து வந்த பாதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ, என்னன்னா நம்ம என்ன கத்துக்கணும்ன்றது முக்கியம் கிடையாது. நம்ம கத்துக்கின விஷயத்த எவ்வளவு பேருக்கு ஷேர் பண்ணணுன்றதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது வந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம். அதனாலதான் நம்மளுடைய பேசிக்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா சொல்றது என்ன, அந்த ஷேரிங், யூஸ் த ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஷேர் த ப்ராடக்ட்ஸ் சொல்றாங்க. ஸோ ப்ராடக்ட் மட்டும் நம்ம ஷேர் பண்ணாம ப்ராடக்ட் ஷேர் பண்றது மூலியமா நமக்கு என்ன அனுபவம் கிடைச்சதுன்றத வந்து நாம ஷேர் பண்றப்போ நமக்கு வந்து இன்னும் ஒரு அந்த கான்பிடென்ட், அந்த நம்பிக்கை வந்து வரும். அந்த கான்பிடென்ட் நம்பிக்கை வரப்பதான் நம்ம வந்து அதுல வந்து கன்சிஸ்டன்டா போக முடியும். இப்ப காமராஜர் கூட முதல்ல ஆரம்பிக்கிறப்ப சொல்றாரு, கன்சிஸ்டன்ட் ஒரு லீடர் அப்படின்றப்ப என்னன்னா, நாம எடுத்துக்கிட்ட காரியத்துல வந்து தொடர்ந்து தொடர்ந்து நம்ம வந்து பயணம் பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த கன்சிஸ்டன்ட். அதாவது நம்ம என்ன விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது என்னன்னா, லைஃப்ல அச்சீவ் பண்ணவங்க நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த அச்சீவ் பண்ணவங்களுடைய அவங்க கடந்து வந்த பாதைகளை வந்து பாத்தீங்கன்னா, அவங்க எடுத்துக்கிட்ட காரியத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ்டா இருப்பாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ஃபோக்கஸ்டான்றது நமக்கு இப்ப நெட்வொர்க் ஆர்சிஎம் என்ற நெட்வொர்க்ல நம்ம இணைஞ்சிருக்கோம், எடுத்திருக்கோம் அப்படின்னா, நான் வந்து எந்த அளவுக்கு அதுல ஃபோக்கஸ்டா இருக்கணும், அந்த ஃபோக்கஸை பொறுத்து தான் அந்த ஆர்சிஎம் உடைய நம்மளுடைய ஹெல்த்தா இருந்தாலும் சரி, பொருளாதாரம், வெல்த் எதுவா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நாம எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா இருக்கிறோமோ அதை பொறுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிசினஸ் உடைய விஷயங்கள் வந்து நமக்கு ஒவ்வொன்றா வந்து வரும்.
இன்னைக்கு என்னன்னா, அதாவது இன்னைக்கு வந்து மக்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஜனங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, பணம் மட்டுமே தான் இன்னைக்கு வந்து குறிக்கோளா இருக்குது. நான் பார்த்த இந்த ஒரு 5 ஆண்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா நான் ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எனக்கு புதுசா வந்தவங்களுக்கு என்னை பத்தி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என் பேர் பாபு. நான் திருவள்ளூர். நான் ஒரு 5 ஆண்டுகளா வந்து பாத்தீங்கன்னா, ஆர்சிஎம் நெட்வொர்க் இண்டஸ்ட்ரியில வந்து தொடர்ந்து நான் வந்து இத பயணம் பண்ணிட்டு இருக்கேன். ஆர்சிஎம் வரதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 25 ஆண்டுகள் நான் வந்து ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில நான் ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் வந்து இந்த நெட்வொர்க்ல வந்து ஒரு பார்ட் டைமா ஸ்டார்ட் பண்ணி, இப்போ வந்து கடந்த ஒரு 3 வருடங்களா வந்து பாத்தீங்கன்னா, ஃபுல் டைம் வந்து நெட்வொர்க் என்னோட ஜாப் நான் குவிட் பண்ணிட்டு, இப்போ வந்து நெட்வொர்க்ன்ற எடுத்துக்கிட்ட அந்த ஃபோக்கஸ், அந்த குறிக்கோள், ஆர்சிஎம்ல வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற அந்த விஷயத்தை எடுத்துக்கிறதுனால இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 3 ஆண்டுகள் வந்து பாத்தீங்கன்னா, தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா, முழு நேரம், அதாவது ஒரு நாளைக்கு வந்து 15 மணி நேரம் வந்து பாத்தீங்கன்னா, நான் தூங்குற நேரத்தை தவிர மற்ற நேரம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, என்னுடைய கனவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, ஆர்சிஎம் நோக்கி தான் பயணம். ஸோ அதுதான் வந்து இன்னைக்கு ஃபோக்கஸ். இன்னைக்கு எவ்வளவு பேர் அந்த மாதிரி இருக்கிறாங்க? சும்மா எடுக்க வேண்டியது, ஏதாவது ஒண்ணு அதுல போக வேண்டியது, பணத்தை நோக்கி நம்ம போனோம்னா, கண்டிப்பா நம்ம எடுத்துக்கிட்ட காரியம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த சக்சஸ்ன்றது அவ்வளவு சீக்கிரம் வராது. ஏன்னா இன்னைக்கு பணத்தை நோக்கி குறிக்கோளா போறவங்களுடைய இதெல்லாம் எடுத்து பாருங்க. ஒரு காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுடைய ஹெல்த்ல வந்து டோட்டலா வந்து ஸ்பாயில், டேமேஜ் இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும்? எக்ஸாக்ட்டா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத வந்து அத கத்துக்கணும், லேர்ன் பண்ணணும். அது வந்து ஒரு 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 ப்ராசஸ் அது. அதாவது இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்குது, நம்ம வந்து எல்லாருமே வந்து ஆரோக்கியம் இருக்கணுன்ற எண்ணங்கள் இருக்கு. ஆனா எவ்வளவு பேர் அத வந்து கத்துக்கிட்டு அத வந்து இன்னைக்கு ஃபாலோ பண்றாங்க? அது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ரொம்ப 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 கம்மி. இன்னைக்கு வந்து நான் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றத வந்து உதட்டு அளவுல சொல்லாம, அந்த ஆரோக்கியத்துக்கு நம்ம எவ்வளவு விஷயத்த கத்துக்கிட்டோம், அதை எந்த அளவுக்கு நம்ம ஃபாலோ பண்றோன்றது வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஆரோக்கியத்தை நோக்கி வந்து நிறைய வந்து லேர்ன் பண்ணிக்கணும். லேர்ன் பண்ணாதான் நம்ம வந்து அந்த ஹெல்த் வைஸ் வந்து கொண்டு போக முடியும். ஒண்ணும் இல்லைங்க. இப்போ ஒரு ஒரு எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு யாரோ ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா, டெய்லி 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 பல ஆயிரம், பல லட்சம் பேர் வந்து பாத்தீங்கன்னா, திடீர்னு ஏதோ ஒரு நோயினால வந்து ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகுறாங்க. அது வந்து கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல லிவர் சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கட்டும், இல்ல ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளா இருக்கட்டும். எவ்வளவு நோய்கள் வந்து இன்னைக்கு புதுசு புதுசா நோய்கள்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த மக்கள் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, 1000 லட்சக்கணக்குல வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே நேத்து வரலும் நல்லா இருந்தாங்க. ஹலோ? நேத்து வரலும் நல்லா இருந்தவங்க தான். இன்னைக்கு திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளே கேள்விப்படுறோம். ஐயோ! அவனுக்கு இந்த நோய் வந்துச்சு. டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நல்லா தான் இருந்தான் ஆளு. திடீர்னு பார்த்தா அவனுக்கு வந்து கேன்சர்ன்ற இது வியாதி வந்துருச்சு. இப்படிலாம் நம்ம வந்து பாக்குறோம். எல்லாருமே வந்து நேத்து வரலும் ஆரோக்கியமா இருந்தவங்க தான். ஆனா திடீர்னு என்னைக்கு யாருக்கு என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. சோ அப்ப என்னன்னா, நாம வந்து பணம் சம்பாதிக்க வந்தாலும், அந்த பணத்துல வந்து குறிக்கோள வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு, நாம எடுத்துக்கிட்ட ஆரோக்கியத்துல வந்து ரொம்ப 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 கவனம் செலுத்தணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம். சோ நம்ம எதுல ஃபோகஸ்டா இருக்கிறோம்? முதல்ல வந்து ஹெல்த் தான் ஃபோகஸ். அதுக்கப்புறம் தான் பணம், காசு எல்லாமே. நீங்க ஹெல்த்ல ஃபோகஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா பணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும். ஏன்னா ஆரோக்கியம் நல்லா இருந்ததுன்னா, நம்ம பணத்துக்காக ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா அந்த பணம் சம்பாதிக்கின்ற எண்ணம் நமக்கு வந்துரும். பட் ஹெல்த் போயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் நம்ம பணம் சம்பாதிக்கின்ற எண்ணமே வராது. திடீர்னு ஒரு யோசிச்சு பாருங்க. ஒரு நோய் வந்துருச்சு. ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆனாங்க. அவங்களுக்கு அடுத்தது பணம் சம்பாதிக்கின்ற எண்ணம் வருமா? சான்ஸே கிடையாது. வரவே வராது. அப்போ நம்மளுடைய ஃபோக்கஸ் எதுல இருக்கணும்? ஹெல்த். சோ அந்த ஹெல்த் இருந்தா தான் இன்னைக்கு நம்மளால வந்து அந்த பணம் என்ற இதை நோக்கி நம்மளால வந்து பயணம் பண்ண முடியும். சோ அது இந்த 5 ஆண்டுகள்ல வந்து நான் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். சோ இன்னைக்கு எவ்வளவு நான் ஆட்டோமொபைல் 25 ஆண்டுகள் இருந்தப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள்லாம் இருந்தது. பைல்ஸ்ன்ற ஒரு ஒரு கொடிய ஒரு இது வந்து எனக்குள்ள இருந்தது. காலைல எழுந்தா வந்து அதான் சொல்லுவாங்கல்ல, அதாவது எழுந்த உடனே வந்து நமக்கு மலச்சிக்கல் இருக்கக்கூடாது, நைட் படுக்கிறப்ப மனச்சிக்கல் இருக்கக்கூடாதுன்னு. சோ எனக்கு அந்த நைட் காலைல எழுந்த உடனே அந்த பிரச்சனை இருந்தது. பட் இன்னைக்கு நான் இந்த 5 ஆண்டுகள் பயணம் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா அதெல்லாம் காணாம போயிடுச்சு. நான் இதுக்காக எந்த ஒரு மருந்து மாத்திரையும் எடுக்கல. நான் எடுத்துக்கிட்ட விஷயம் இன்னைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி காலைல எழுந்தோன நம்மளுடைய ரைஸ் பிராண்ட் ஆயில்ல ஒரு 2 ஸ்பூன் வந்து எடுக்காம நான் எழுந்து நேரா போயிட்டு சமையல் ரூம்ல ஃபர்ஸ்ட் அந்த ஆயில குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய மஞ்சத்தூள வெதுன்னு தண்ணியில ஒரே ஒரு சிட்டிகை போட்டு இன்னைக்கு வரை நான் வந்து கண்டினியூ பண்றேன். இன்னைக்கு வரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிபி, ஒரு சுகர், ஒரு கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள், ஒரு ஜுரம் எதுவுமே இந்த 5 வருஷத்துல வந்து நான் வந்து நான் பார்க்கல. அது காரணம் வந்து பாத்தீங்கன்னா
இந்த கிரேட் ஆர்சி தான் வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதனால என்னன்னா, நாம ஹெல்த்ல எந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்மளால சம்பாதிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தூர்ல நம்ம கவிதா ராம்குமார் அவங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு மால், அதாவது ஒரு அது என்னன்னா ஒரு கல்யாண மண்டபம், அது ஒரு கிட்ட மால் மாதிரி தான் இருக்கு பாக்குறது. அந்த மண்டப ஓனருக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளை கொடுத்து அவரு வந்து அன்னைக்கு இந்த ப்ராடக்ட்டை சாப்பிட்டு இன்னைக்கு அவர் வந்து ஒரு மெம்பர்ஷிப் ஆகி அவரு என்னுடைய மண்டபத்துல வந்து நீங்க ஒரு ஸ்டால் போடுங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நானு, பொன்குணா சார், ஆவடி மீச சுகுமார் சார், ரவி சார், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அல்லிமுத்து சார், அப்புறம் கவிதா ராம்குமார், கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 லீடர் வந்து இன்னைக்கு போய் அங்க டீமா இருந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200ல இருந்து ஒரு 300 பேரை வந்து வாக்கிங் கஸ்டமர் தெரு அந்த ரோடு ஓரமா நடந்து போறவங்கள வாலண்டியர் ரோட்ல இன்வைட் பண்ணி அவங்களை வந்து உள்ள கூட்டு போயிட்டு பொருள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கு. அது மூலியமா வருமானம் வருது, ரைட்டு. பட் நம்ம வந்து எடுத்துக்கிட்ட காரியம் என்ன, சர்வீஸ். நம்மளால முடிஞ்ச வரை எவ்வளவு பேருக்கு வந்து ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தூர் கிரேட் ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு எக்ஸிபிஷன் கூட சொல்லலாம். அது ஒரு கண்காட்சி. அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மக்கள். இப்ப நானு, அல்லிமுத்து சார், சுகுமார் சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல நின்று போறவங்க வரவங்கலாம் என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்ற மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரே விடுறது கிடையாது. அது ஸ்கூல் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இன்னைக்கு எல்லாருமே வந்தாங்க. ஸ்டூடெண்டே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு 30-40 பேர் ஸ்டூடெண்ட் வந்தாங்க. காலேஜ் உடைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு மேல காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து இன்வைட் பண்ணி உள்ள அமைச்சோம். அதே மாதிரி ஃபேமிலி லேடிஸ், ஜென்ஸ், வயசானவங்க எல்லாருமே இன்னைக்கு வந்து உள்ள கூட்டு எல்லாரும் அவங்களால முடிஞ்சது ஒரு மஞ்சள் தூளோ, ஒரு குட் ஸ்டிப்போ, ஒரு இங்க் பேடெல்லாம் எடுத்து போனது வந்து பார்த்தா மொத்தமே காலி ஆகி போச்சு. அதே மாதிரி குட் ஸ்டிப் இந்த மாதிரி வர்றவங்கலாம் எல்லாருக்கும் தேவை இன்னைக்கு. அந்த ஆரோக்கியன்றது மக்கள் வந்து எங்க கிடைக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அது சரியான கிடைக்காதனால தான் வேற வழி இல்ல. அந்த மாதிரி கிடைச்சது சொல்லுவாங்கல்ல, வெந்ததை தின்போம் விதி வந்தால் போவோம். அந்த மாதிரி வந்து இன்னைக்கு மக்கள் இருக்கிறாங்க. சோ அந்த மாதிரி மக்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து கொடுக்க ஆரம்பிக்கணும். ஏன் இதெல்லாம் சொல்ல வரேன்னா, ஏன் ஒரு ஆரோக்கியமான பொருள் கொடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு என்ன ஒரு இந்தியால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் சர்வே சொல்லுது. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 52 வகையான 52% பொருள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கலப்படம். ரொம்ப வேதனையான விஷயம் என்னன்னா, அதுவும் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல தான் வந்து பாத்தீங்கன்னா கலப்படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா முதலிடமா இருக்கு. ரொம்ப ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். எவ்வளோ 52% பொருட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கலப்படம். சோ அப்ப மக்கள் என்ன பண்றாங்க? வேற வழி இல்ல. அவங்களுக்கு தெரியல. எங்க நல்ல பொருள் இருக்குன்னு தெரியல. அப்படின்னு நல்ல பொருள் கிடைச்சா விலை அதிகமா இருக்கு. அன்னைக்கு அதாவது ஒரு ஆயில் போய் நீ வெளி மார்க்கெட்ல போய் பாருங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஆயில் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 300 ரூபாயில இருந்து வந்து பாத்தீங்கன்னா 1500 ரூபாய் வரல இருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆயில் நம்ம தேடி போனோம்னா குறைஞ்சபட்சம் 300 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரல இருக்கு. ஆனா அது கூட வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கான்னு நம்மளால சர்டிஃபை பண்ண முடியாது. ஆனா அவ்வளவு ரேட்டு கொடுத்து மக்களால வாங்க முடியுமா? ஒரு 800 ரூபாய், ஒரு 1000 ரூபாய் கொடுத்து ஒரு ஆயில் வந்து யாரும் எவ்வளவு பேரால வாங்க முடியும்? ஹலோ, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சோ அந்த மாதிரி மக்களுக்கு நம்மளுடைய ஆயில சர்வீஸ் பண்ணுங்க. 260 ரூபாய் நம்மளுடைய ஆயில். எவ்வளவு விஷயங்கள் இன்னைக்கு. அந்த ஆயில் எடுத்துட்டோமா லைஃப் லாங் நம்மளுடைய ஆயில் வாழும். நம்ம வந்து 100 வருஷம் வாழணும். நம்ம இன்னைக்கு 100 ஆண்டுகள் வாழணும் நம்ம வாழ்த்துறோம். கண்டிப்பா நம்ம ஆயில் இன்னைக்கு இன்னையில இருந்து டெய்லி எடுக்க ஆரம்பிங்க. லைஃப் லாங் நம்ம சொல்லவே முடியாது. மேபி அது 200 வருஷமா கூட நம்மளுடைய லைஃப் வந்து மாறலாம். வாய்ப்புகள் இருக்கு. நம்பிக்கை தான். சோ அந்த விஷயத்த நம்ம எடுத்துட்டு போணும். அந்த மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டூப்ளிகேட் வேற. எக்கச்சக்க டூப்ளிகேட். ஒரே மாதிரி இருக்கும். டூப்ளிகேட். பெருங்காயம், ஒரு ஒரு நூடுல்ஸ் வெளியில எடுங்க. டூப்ளிகேட். ஒரு மஞ்சத்தூள், ஒரு மிளகாத்தூள், எது ஒரு கோதுமை மாவு எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா கலப்படம். இத நம்ம வந்து முதல்ல புரிஞ்சுக்கணும். நாம வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்திருக்கோம். மாலிக், வி ஆர் த மாலிக். நம்மலாம் வந்து ஒரு பெரிய கம்பெனிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 லட்சம் கோடி டர்ன் ஓவர் பண்ற கம்பெனிக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஓனர்ஷிப் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு அந்த சீரியஸ்னஸ் எடுக்கணும். சோ அப்ப என்ன நாட்டு நடப்பு என்ன நடக்குது? அத நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் தெரிஞ்சுக்கிட்டேன் கொஞ்ச நாளா. தெரிஞ்சுக்கிட்டனால தான் இன்னைக்கு நான் வந்து இத ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட நிறைய இன்னைக்கு அந்த எக்ஸிபிஷன்ல இன்னைக்கு நிறைய வந்து அந்த கலப்படத்த பத்தி தான் நான் வந்து சொல்லி உள்ள இன்வைட் பண்ணி பொருள் வந்து அவங்க வாங்க சொன்னேன். மக்களுக்கு வந்து இங்க நல்ல பொருள் இருக்கா, சரி போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி போறாங்க. மக்கள் சந்தோஷமா வாங்கிட்டு போறாங்க, யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. அவங்க முகத்துல ஒரு நல்ல விஷயம் தெரியுது. மஞ்சத்தூள்ல இவ்வளவு விஷயம் இருக்கா? குர்குமின் அப்படின்றது வந்து இன்னைக்கு தான் சார் நான் கேள்விப்படுறேன் அப்படின்றாங்க. தெரியல. எனக்கும் தெரியாது. நானும் ஒரு 5 வருஷம் முன்னாடி குர்குமின்னா என்னன்னு தெரியாது.
இன்னைக்கு தெரிஞ்சதுனால நிறைய பேருக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஒண்ணுல ஒரு இது எடுத்துங்க. நம்ம மிளகாத்தூள் வெளியில பிராண்டட் ஐட்டம்னு சொல்லுவாங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த சூடான் அப்படின்ற ஒரு கெமிக்கல். அது நீங்க நாக்குல வச்சாவே தெரியும். அந்த அந்த கெமிக்கல் இருக்கிறத ஒண்ணு இல்ல, மார்க்கெட்ல இருக்கிற மிளகாத்தூள் வந்து பிராண்டட் நிறைய ஒரு எடுத்து நீங்க வச்சு பாருங்க. அந்த சூடான்ற கெமிக்கல் அதுல கண்டிப்பா மிக்சிங் இருக்கும். இல்ல ஒரிஜினலா கிடைக்குதுன்னா ரேட் அதிகம். நம்மள மாதிரி 100 கிராம் 80 ரூபாய்க்குலாம் கிடைக்காது. மார்க்கெட்ல நல்ல ஒரிஜினல் மிளகாத்தூள் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா 200 ரூபாய் கூட இருக்கும் 100 கிராம். அப்ப மக்கள் எப்படி போய் அவங்களால வாங்க முடியும்? அப்ப நம்ம ப்ராடக்ட்ட வந்து எடுத்து சொல்லி ப்ரமோட் பண்ணணும். மஞ்சள் தூள், கொர்க்கு மீன் மட்டும் கிடையாது. நம்ம இதுல மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா கலப்படம் லெட் குரோமேட் அப்படின்ற ஒரு சீப்பான கெமிக்கல். லெட் குரோமேட் என்ற ஒரு மஞ்சள் தூள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கெமிக்கல் சேர்க்கறாங்க இன்னைக்கு. அது சேர்க்கறதுனால ரேட் ரொம்ப கம்மி. மக்கள் எனக்கு வெளியில 100 மஞ்சள் தூள் 35 ரூபாய் கிடைக்குதுன்றாங்க. நமது 47 ரூபா. சார் 10 ரூபா அதிகமா இருக்குன்றாங்க. அங்க சொல்லுங்க மேடம், அதுல வந்து லெட் குரோமேட்ன்ற கெமிக்கல் கலந்திருக்கு. அதை சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் வரும். நம்ம மஞ்சள் தூள் சாப்பிட்டா கேன்சர் வராது. கொர்க்குமின் என்ற ஒரு வேதிப்பொருள் அதுல இருக்கு இயற்கையா. சொல்லுங்க, ஒரு பாயிண்ட் சொல்லுங்க போதும். மக்கள் வாங்கிடுவாங்க. அந்த 10 ரூபா பார்க்க மாட்டாங்க. இல்ல உங்களுக்கு 10 ரூபா கம்மியா வேணுமா? இதுல மெம்பர் ஆகுங்க. உங்களுக்கு வெளி மார்க்கெட்ல கிடைக்குது அதே 33 ரூபாய் இங்க கிடைக்கும். சொல்லுங்க. இதெல்லாம் நம்ம எடுத்து சொல்றது தயாராகணும். நான் இப்படியே தான் இருக்கேன், இப்படியே தான் இருக்கேன். 2023 அ அ ம இந்த 24 மாறிடுச்சு. கேலண்டர் மாறிக்கினே தான் இருக்கும். நாம மாறணுமா? கேலண்டர் ஒவ்வொரு வருஷம் மாறிக்கினே தான் இருக்கும். அது யாருக்காகவும் நிக்காது. நாம எந்த அளவுக்கு மாறணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம மாறினா தான் நம்முடைய வளர்ச்சி மாறும். இத புரிஞ்சுக்கணும். கண்டிப்பா எல்லாரும் புரிஞ்சுகிட்டு இருப்பீங்க. பட் இத நம்ம எடுத்து சொல்லணும். புரிஞ்சுக்கிற விஷயத்த நம்ம எடுத்து சொல்றதுக்கு தயாரா இருக்கணும் எப்பவுமே. அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. தனியா பவுடர் எடுத்துங்க. வெளி மார்க்கெட் தனியா பவுடர் பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரைடு பிளட் பவுடர்ன்றாங்க. அது கலக்குறான். அந்த இது சாணி இருக்குல்ல, அத நல்லா காய வச்சு அத பவுடர் ஆக்கி தூள் பண்ணி அத வந்து கலப்படம் பண்றான் தனியா தூள்ல. எவ்வளவு மோசம் வெளில நடக்குது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதெல்லாம் எடுத்து சொல்றப்ப தான் மக்களுக்கு, ஓ! இவ்வளவு விஷயம் நடக்குதா? அப்படின்றது அவங்களுக்கு வந்து அது தெரிய ஆரம்பிக்கும். டீ, அதாவது டீ தூளு. அதுல பாருங்க, அதுலயும் அதே மாரி தான் கலப்படம். புளியங்கொட்டைய வந்து அத காய வச்சு, அத அரைச்சு அத வந்து புளியங்கொட்டை ஒண்ணுத்துக்கு இல்ல தூக்கி போடுறது. அத அரைச்சு அத கலப்படம் பண்றான். காப்பி தூளு, சிக்கிரி நெறைய கலக்குறான் போதை. இன்னைக்கு மார்க்கெட்ல போய் பாருங்க. மக்களே கேட்டே வாங்குறாங்க. கொஞ்சம் சிக்கிரி அதனுடைய இம்பாக்ட் என்னன்னு தெரியாது. சார் கொஞ்சம் சிக்கிரி அதிகமா போட்டு குடுங்கன்றாங்க. மக்கள்கிட்ட சொல்லணும். சார் சிக்கிரி வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதலு. அத சாப்பிட்டா கண்டிப்பா நமக்கு வந்து லங்ஸ் போயிடும். லிவர் பாதிக்கும். அப்படி நல்ல காப்பி தூள் வெளில போய் மார்க்கெட்ல போய் நம்ம பார்த்தா விலை அதிகம். குதிரை கொம்பு மாரி இருக்கும். அந்த ரேட்ட வாங்கவே முடியாது. நல்ல காப்பி தூள் போய் வாங்குனோம்னா. நம்ம காப்பி தூள் ஸோ இவ்வளவு விஷயத்த வந்து நம்ம எப்படி இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்றது நம்ம வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். எவ்வளவு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா புரதச்சத்து கம்மியா இருக்கு. மால் நியூட்ரிஷன். 72% வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் வந்து ஹெல்த் ப்ராப்ளத்துல இருக்காங்க. அதுக்கு பேசிக்கா வந்து பார்த்தீங்கன்னா, போதுமான ஊட்டச்சத்து இல்ல உடம்புல. அப்ப போதுமான ஊட்டச்சத்து இல்லன்னா என்ன ஆகும்? வியாதிகள் உள்ள வர ஆரம்பிக்கும். பிபி வரும், சுகர் வரும். ஒவ்வொன்னும் உள்ளுக்குள்ள வரும். வந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்றது? வேற வழி இல்ல. போய் மாத்திரை சாப்பிடணும். இப்படிதான் இன்னைக்கு ஜெனரேஷன் வந்து மாறிக்கிட்டு இருக்கு. நாம அடுத்த ஜெனரேஷன காப்பாத்தணும். இந்த ஜெனரேஷன் நம்ம பாதி போயிடுச்சு. அடுத்த ஜெனரேஷன் நம்மளுடைய பசங்க, நம்மளுடைய பேர பிள்ளைங்கலாம் அடுத்தது என்ன? கேள்விக்குறியா இருக்கு. அவங்களுக்கு இந்த வாய்ப்ப எடுத்து சொல்லுங்க. இவ்வளவு விஷயம் இதுல இருக்கு அப்படின்னு. சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, பேசிக்கா வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஹெல்த் இந்த ஹெல்த்த நோக்கி வந்து நம்மளுடைய பயணம் வந்து எந்த எந்த ஒரு கண்டிஷனா இருந்தாலும் ஹெல்த் நோக்கி பயணமா இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, அதுவும் டெய்லி வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம கிட்ட இருக்கிற பொருள் டெய்லி யூஸ் பண்ற பொருள் தான். 100% நம்ம டெய்லி யூஸ் பண்ற பொருள் தான். நம்ம லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா, சேஞ்ச் ஆகணும்ன்றது எப்ப தெரியுமா நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும்? ஒரே ஒரு செகண்ட் தாங்க நம்ம லைஃப் சேஞ்ச் ஆகும். நம்ம எடுத்துக்கிட்ட விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, உள்ளுக்குள்ள சரக்குன்னு அப்படியே இறங்கணும். ஆழ் மனதுல அப்படியே வந்து உள்ள போய் அப்படியே சரக்குன்னு போய் உட்காரணும். இந்த அளவுக்கு நான் ஹெல்த்தா நான் வாழப் போறேன். அடுத்து நான் வந்து
என்னுடைய ஃபோக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா ஹெல்த்ல அப்படின்ற அந்த நினைப்பு வந்து போய் உள்ள போய் அந்த ஆழ் மனதுல ஒரே ஒரு செகண்ட் போய் உள்ள உட்காந்துன்னா நம்ம லைஃபே மாறிடும். அதுதான் ஃபோக்கஸ். அப்ப நம்ம கிட்ட எவ்வளவு ப்ராடக்ட் இருக்கு. மொத்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தான். அதை யூஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு பொருள் கையில எடுங்க பரவாயில்ல. அன்னைக்கு நம்ம காமராஜ் சார் கூட சென்னை வந்தப்போ எனக்கு கூப்பிட்டு கரெக்டா சொன்னாரு. ஒரு சென்சேஷன் சோப் மட்டும் எடுங்க போதும். லட்ச ரூபாய் சம்பாதிக்கலாம். ஒரு ஆயில் எடுங்க, ஒரு கோடி கோடி ரூபாய் சம்பாதிக்கலாம் ஆரோக்கியத்தோட. எவ்வளவு உள்ள வந்து நமக்கு நிறைய விஷயங்கள். நம்ம லீடர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு வந்து ஒவ்வொருத்தரும் வந்து பாத்தீங்கன்னா மகான்கள் தான் சொல்லி கொடுக்கறதுக்கு. அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு அதை சீரியஸ்னஸா எடுக்கிறோம் அப்படின்றத ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம என்ன முயற்சி பண்றோம், அந்த முயற்சிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய லைஃப் வந்து நம்ம கொண்டு போறதுக்கு ரெடியா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபுட்டு, அதாவது இன்னைக்கு சாப்பாடு வந்து மக்கள் எந்த ஆஸ்பெக்ட்ல போய் பாக்குறாங்க அப்படின்னா, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா கண்ணு தான். அதாவது என்ன ஒரு கலர்ஃபுல்லா இருக்கா, அத முதல்ல பாக்குறாங்க. அதுதான் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறாங்க. கண்ணு பாக்குது, நல்லா கலர்ஃபுல்லா இருக்கா, உடனே வாங்கிடுறாங்க. அடுத்தது மூக்கு, ஸ்மெல்லு. ஸ்மெல்லு மனமா இருக்குடா. அப்படியே அந்த ரீஃபைண்ட் ஆயில ஒரு போண்டா சுட்டா வரும் பாரு ஸ்மெல்லு, அப்படியே ஆளை அப்படியே இழுக்கும் கடவுள்ல. அப்படியே அப்படி நம்ம ஒரு ரோடு ஓர கடைக்கா போனோம்னா ஒரு வடையோ ஒரு போண்டாவோ அப்படியே ஈவினிங்ல போடுவாங்க. அப்படியே அப்படியே சுண்டி இழுக்கும் உள்ள, அந்த அளவுக்கு வாசனை இருக்கும். ஆனா அது எல்லாமே உள்ள வந்து நோயா போகுதுன்றது மக்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஆயில கலப்படும். இதெல்லாம் நம்ம மக்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். ஏன்னா மக்களுக்கு வந்து தெரியும் அது கலப்படம், அது மோசமானதுன்னு தெரியும். ஆனா எங்க நல்ல பொருள் கிடைக்குதுன்னு தெரியல. அப்ப நம்ம எவ்வளவு வாய்ப்பு இருக்குது சொல்றதுக்கு. ஒவ்வொரு வீட்டுக்கும் தேவையான ஒவ்வொரு வீட்டுக்கும் டெய்லி காலையில இருந்து ஆனா அதாவது நம்ம காமராஜர் சொல்லுவார்ல, உங்குறது, உடுத்துறது, திங்கிறது, தாளிக்கிறது நிறைய சொல்லுவாரு. அந்த மாதிரி எல்லாமே நம்ம கிட்ட வந்து கொட்டி கிடக்குது. சோ அந்த மாதிரி வந்து கண்ணுல பார்த்து மூக்கால வந்து நுகர்ந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அது மாதிரி வாங்குறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நாக்கு. அப்படியே ஊறுகாய் தட்டுற மாதிரி அப்படியே அப்படியே தட்டணும், நாக்கை தட்டினாதான் அந்த டேஸ்ட் வந்தாதான் மக்கள் வாங்குவாங்க. அப்படிதான் இன்னைக்கு இருக்கிறாங்க. ஏன்னா வெளியில கிடைக்குது, அதான் கிடைக்குது, வேற வழி இல்ல, அதான் சாப்பிடுறாங்க. நாம அந்த இடத்துல நம்ம பொருளை கொண்டு போனோம். நம்ம நூடுல்ஸ் கொண்டு போலாம் அங்க. ஒரு 3 பாயிண்ட் சொல்லுங்க போதும். இது வந்து ஃபுல் வந்து புரோட்டீன் கண்டென்ட் இருக்கு, இது வந்து ஃபுல் நார்ச்சத்து இருக்கு, இதுல வந்து சோயா புரோட்டீன் இருக்கு, இதுல வந்து பட்டாணி இருக்கு, இது சாப்பிடுங்க மலச்சிக்கல் வராது. வெளியில் உள்ள நூடுல்ஸ் நீங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து மலச்சிக்கல் வரும். இது நீங்க சாப்பிட்டு பாருங்க. சும்மா 2 பாயிண்ட் மட்டும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, போதும். நூடுல்ஸ் சேல்ஸ் ஆயிடும். நான் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்கேன். மாசம் 50,000 பிவி பண்ணிட்டு இருக்கேன். அது 19 மாசமா கண்டினியூஸா பொருள் ஆகுது. அது சொல்லுவாங்களே ஹிந்தில, ஓ தித்தா ஹே தோ பித்தா ஏதோ ஒரு வார்த்தை கரெக்டா தெரியல எனக்கு. தோ தித்தா ஹே ஓ பித்தா ஹே சொல்லுவாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா மக்கள் எதை கண்ணுல பாக்கலாம் அதை வாங்குவாங்க. நம்ம கண்ணுல காமிக்கணும். சும்மா வாயால போன் பேசிட்டு வாயால சொல்லிட்டே இருந்தாலும் எதுவுமே நடக்காது. கண்ணுல மக்கள் கிட்ட எடுத்து காமிக்கணும். காமிச்சாதான் அந்த அவங்களுக்கு அந்த அவேர்னஸ் தெரியும். நம்மளோட ப்ரோட்டீஸ் அன்னைக்கு இதுல பாருங்க, நம்ம சென்னையில ஒண்டர்வேர்ல்ட் ஓபன் பண்ணாங்கல்ல, அவ்வளவு நேர்த்தியா இருந்தது. நூடுல்ஸ்ல பாயசம், ப்ரோட்டீஸ்ல பகோடா, கிரேவி, கீமா, அவ்வளவு டேஸ்ட். லாஸ்டா கூட கொஞ்சம் மீறுது, நான் எல்லாருக்கும் எடுத்துட்டு போகணும் கொடுத்தாங்க. எடுத்து வந்து வீட்டுல வந்து சப்பாத்திக்கு அதை வந்து அழகா சும்மா ரவுண்ட் பண்ணி ஒரு 3 சப்பாத்தி நைட் உள்ள விட்டாங்க அந்த நம்ம ப்ரோட்டீஸ் அந்த கிரேவில. வெஜ் பைட்ஸ் எக்ஸலண்ட். ஒவ்வொரு நம்மளோட குட் ஆட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மக்கள் வந்து நம்ம வெஜ் பைட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சேல்ஸ்லாம். நான் ஷாப் ஆரம்பிக்கிறப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 to 4 இயர்ஸ் முன்னாடி வெஜ் பைட்ஸ்லாம் உண்மையா சொல்றேங்க. வெஜ் பைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஷாப்ல நான் எக்ஸ்பீரியா தூக்கி போட்டிருக்கேன். 5 வாரத்துக்கு 10 நாளைக்கு ஒரு வாட்டி வந்து பாத்தீங்கன்னா 5 தான் ஆர்டர் போடுவேன். 1 தான் வைக்க, மீதி 4 எக்ஸ்பீரியா தூக்கி போடுவேன். ஏன்னா அப்ப தெரியல எப்படி விற்கணும், எப்படி இதை பத்தி சொல்லணும். மக்கள் சொன்னதானே வாங்குவாங்க, தெரியல. இன்னைக்கு 10 நாளைக்கு ஒரு வாட்டி ஆர்டர் போடுறேன். மினிமம் ஒரு 30 40 பீஸ் வெஜ் பைட்ஸ் ஆர்டர் போடுறேன் 10 நாளைக்கு ஒரு வாட்டி.
30 40 பீஸ் வெஜ் பைட்ஸ் கடையில சேல்ஸ் ஆயிருது. ஏன்னா நீங்க அதை பத்தி நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இதுல நீங்க வெஜ் பிரியாணி பண்ணுங்க. மதியம் நீங்க சண்டே ஆனா நீங்க மட்டன் வாங்குறீங்களா, ஒரே ஒரு வாரம் இந்த வெஜ் பைட்ஸ் வாங்கி நீங்க பிரியாணி பண்ணுங்க. உடம்புக்கு அவ்வளவு சோயா புரோட்டீன் இதுல இருக்கு. கொழுப்பு சத்து இதுல கிடையாது. பாடி வெயிட் ரெடியூஸ் ஆகுது நீங்க சாப்பிட்டீங்கன்னா. வெளியே நீங்க அசைவ உணவு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பாடி வெயிட் கூடும். சொல்லுங்க. இதெல்லாம் பேசிக் தான். நீங்க ரொம்ப பத்தி அதை பத்தி படிக்க வேண்டியது இல்ல. சும்மா ஒரு 4 விஷயத்த கத்து வச்சுங்க. லேர்னிங். அதான் நான் ஒரு இதுல படிச்சேன். 4 விஷயம் கூட சொன்னேன். நம்ம லைஃப்ல எப்பவுமே ட்ரிபிள் எல் என்ற ஒரு இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ரிபிள் எல். இதை நோட் பண்ணீங்க. ட்ரிபிள் எல்ன்றது என்னன்னா லைஃப் லாங் லேர்னர். லைஃப் லாங் லேர்னர்ன்றது நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம கடைசி காலம் மட்டும் 150 வயசு வரை நம்ம வாழ போறோம் அப்படின்னா அந்த 150 வயசு வரை நம்ம வந்து ட்ரிபிள் எல்ல ஃபாலோ கத்துக்கிட்டே தான் இருக்கணும். டெய்லி ஒரு ப்ராடக்ட் கத்துக்குங்க. ஒரு 4 விஷயத்தை அதை பத்தி கத்துக்குங்க. அப்பதானே பிசினஸ் வளரும். நம்ம கத்துக்காம இருந்தா எப்படி? ஒரு கேள்வி கேட்டானா உடனே வந்து நம்ம இன்னொரு ஆள் போனை போட்டு இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்கன்னா எப்படி நம்புவாங்க அவங்க? மக்கள் கண்டிப்பா நம்ப மாட்டாங்க. நீங்க சொல்லணும். நான் என்ன யாராவது கேட்டா நான் சொல்லணும் பதில். வெஜ் பைட்ஸ்ல என்ன இருக்கு? இதை சாப்பிட்டா என்ன நம்ம ஸ்ட்ரென்த் கிடைக்கும்? இதனால என்ன பலனு? இது சாப்பிடறதுனால நமக்கு என்ன வராது? வெளியே இவ்வளவு கம்பாரிசன் சொல்லணும். ஒரு 2 பாயிண்ட். அசைவம் சாப்பிட்டா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இது சைவ உணவு. இதை சாப்பிட்டா நமக்கு ஹெல்த் பெனிஃபிட் இருக்கு. ஒண்ணே ஒன்று ட்ரை பண்ணி பாருங்க. பிடிக்கலாம் வந்து சொல்லுங்க. யாரும் இது வரைக்கும் பிடிக்கலன்னா யாரும் சொன்னது கிடையாது. அது எப்படி செய்முறை? அதை சொல்லணும். வெஜ் பைட்ஸ் வந்து செய்யணும்னா எப்படி ஒரு செய்முறை? சும்மா அவங்க சொன்னா மட்டும் முடியாது. ஒண்ணு இல்ல, நேரா எடுத்துட்டு போங்க. வீட்டுல எல்லா மசாலா ரெடி பண்ணீங்க. வெளியில போய் நீங்க சிக்கன் மட்டன் வாங்கிட்டு வரீங்கல்ல, அதே மாதிரி அதை எப்படி கட் பண்ணி எவ்வளவு சைஸா வீடியோ நீங்க சிக்கன் மட்டன் கட் பண்ணி போறீங்களோ அதே மாதிரி இதை உங்களுக்கு தேவையான சைஸ்ல இதை வாஷ் பண்ண தேவையில்ல. அப்படியே பேக்கெட்டை பிரிங்க. ப்ரிசர்வேட்டிவ் கிடையாது. அப்படியே கட் பண்ணி சின்ன சின்னதா வேணா சின்ன சின்னதா போட்டு நீங்க மட்டன் பிரியாணி மாதிரி இதை பண்ணிக்கலாம். பெருசு பெருசா வேணும்னா பெரிய பெரிய பீஸ் நம்ம இதுல எல்லாம் பண்ற மாதிரி நீங்க பெருசு பெருசாவும் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க அப்படியே குழம்பு மாதிரி மட்டன் குழம்பு எப்படி வைக்கலாம் அதே மாதிரி கிரேவியா பண்ணிக்கலாம். எல்லாமே அதே தான். வெளியில அசைவ உணவுகள் இப்படி சைவமா நீங்க சேர்த்துட்டு போறீங்க. அவ்வளவுதான். சிம்பிள். முடிஞ்சு போச்சு. ஏதாவது டவுட் இருந்தா எனக்கு கால் பண்ணுங்க. நம்பரை கொடுங்க. எவ்வளவு பெரிய இன்னைக்கு வெஜ் பைட்ஸ் வாங்கி போயிட்டு இன்னைக்கு எனக்கு ரொம்ப அதெல்லாம் அதாவது 2020 நான் நினைச்சு பார்த்துருக்கேன். ஐயோ நம்ம வந்து 5 ஒரு அருமையான விஷயம் வந்து நம்ம எவ்வளவு எக்ஸ்பைரி தூக்கி போட்டோமே அப்படின்னு. ஏன்னா அப்ப கத்துக்கல. அதை பத்தி தெரியல. அதை பத்தி புரிஞ்சுக்கல. இன்னைக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அந்த நம்பிக்கை வருது, அந்த கான்பிடென்ட் வருது, அந்த கன்சிஸ்டன்ட் எல்லாமே எப்போ வருது? நாம அந்த ட்ரிபிள் எல் லைஃப் லாங் லேர்னர் கத்துக்கினே தான் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வந்து நம்ம கத்துக்கணும். அதுக்காக ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஒதுக்குங்க. 24 மணி நேரம் எல்லாருக்கும் காமன். 24 மணி நேரம் எல்லாருக்கும் பொது. அப்படிதானே? ஆனா எல்லாரும் 24 மணி நேரம் பொதுதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஜெயிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு மணி நேரம்னா ஒரு நாளைக்கு 27 மணி நேரம்ன்ற. வாழ்க்கையில சராசரி மனிதருக்கு 24 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு. ஆனா வாழ்க்கையில ஜெயிச்சு மேல வந்து சாதிச்சிருக்காங்களா அவங்களுக்கு எவ்வளவுன்னா 27 மணி நேரம் ஒரு நாளைக்கு. அதாவது ஒரு வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா சராசரி மனிதர்கள் வந்து 365 நாள் தான். ஆனா வாழ்க்கையில ஜெயிச்சு பல படிகளை வந்து கடந்து மேல வந்தவங்களுடைய வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நாள்னா 410 நாளாம். எப்படி தெரியுங்களா? ஜெயிச்சவங்க சாதிச்சவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா காலையில 4 மணிக்கு எந்திரிக்கும். எப்போ? காலையில 4 மணிக்கு. இந்த 4 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுவோம்னா நேரா நீங்க எவ்வளவு பெரிய ஆள் வேணா கேட்டு பாருங்க. அவங்களுக்கு பெரிய வசதி வாய்ப்புலாம் கூட இருக்கும். 4 மணிக்கு எழுந்து போய் நேரா வந்து பச்சை தண்ணி தான் குளிப்பாங்க. அப்போ அந்த காலையில எழுந்தோனே என்ன வேலை அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். நீங்க அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்றீங்க, இல்ல வாக்கிங் போறீங்க, இல்ல பிசிக்கல் எக்சர்சைஸ் பண்றீங்க, எது வேணாலும் நீங்க பண்ணுங்க. ஆனா 4 மணிக்கு எந்திரிச்சு நேரா போய் பச்சை தண்ணில குளிக்கணும். அந்த மாதிரி பண்ணோம்னா, இப்ப நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு இதுல படிச்சு ஒரு இதுல நான் வந்து படிச்சேன். படிச்ச பிறகு இப்ப கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா நானு அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா அந்த 4 மணிக்கு எழுந்து நம்ம போய் பச்சை தண்ணில குளிச்சோம்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 3 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். சராசரி மனிதர்கள் 24 மணி நேரம். வாழ்க்கையில ஜெயிக்க போறோம் இல்ல ஜெயிச்சவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 27 மணி நேரம். அப்போ அந்த காலையில எழுந்தோம்னா 4 மணிக்கு எழுந்தவங்க எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 3 மணி நேரம் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அப்ப நம்ம நிறைய வந்து படிக்கலாம், நிறைய தெரிஞ்சுக்கலாம், நிறைய கத்துக்கலாம். இதுக்கு எல்லாமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அந்த 3 மணி நேரம் நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும்.
ஸோ அப்போ மக்களே தயவு செய்து இனிமே இவ்வளவு நாள் வந்து மேபி இருந்திருக்கலாம். எல்லாருமே இந்த வாழ்க்கையில தப்பு பண்றவங்க தான். தப்பு பண்ணுங்க, இவ்வளவு தப்பு வேணாலும் பண்ணுங்க, தப்பே கிடையாது. ஆனா பண்ண தப்பு திரும்ப பண்ணக்கூடாது. அது வந்து நம்மளுடைய தாரக மந்திரமா நம்ம நினைச்சுக்கணும். நிறைய தப்பு பண்ணுங்க, ஆனா பண்ண தப்ப மறுபடியும் பண்ணக்கூடாது. எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம், ஆனா பண்ண தப்பு திரும்ப பண்ணாம பார்த்தா அவன் தான் வந்து வாழ்க்கையில வந்து அச்சீவர். இந்த அளவுக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ வாய்ப்புகள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நாம உடம்ப வந்து நல்லா பாதுகாத்துக்கணும் அப்படின்னா நம்ம ஃபுட்ல வந்து பாத்தீங்கன்னா 7 வகையான பேசிக் ஊட்டச்சத்து நமக்கு டெய்லி இருக்கான்னு பார்க்கணும். அதாவது 7 வகையான பேசிக்கான ஊட்டச்சத்து. அது வந்து கண்டிப்பா ஒவ்வொருத்தரும் வந்து அத வந்து நம்ம அதை எடுத்துக்கிறோமான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ். ஸோ நம்ம சாப்பிடக்கூடிய அரிசி உணவா இருந்தாலும் சரி, அதுல வந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ். இது வந்து நம்ம சராசரி எவ்வளோன்றது அதை நீங்க பார்த்து அதை எடுத்துக்கணும். 2வது வந்து வாட்டர். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு நம்மளுடைய ஃபுட். ஸோ ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வாட்டர்ன்றது நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 3 லிட்டர் தண்ணியாவது நம்ம கண்டிப்பா குடிக்கணும். ஸோ அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாடியில இருக்கிற எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் வந்து எல்லாமே டைல்யூட் ஆகி நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாமினான்றது வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த ஹைட்ரேஷன் ப்ராப்ளம், நிறைய வந்து உடம்புல பாடி ஹீட் ஆயிடுச்சு, இதெல்லாம் சொல்றாங்க. அவங்களாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி கூட குடிக்க மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணா மெஷர் பண்ணி குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் குடிக்க மாட்டோம், 3 1 லிட்டர் பாட்டில் வாங்கி 3மே நம்ம வந்து காலையில இருந்து நைட்டுக்குள்ள கம்ப்ளீட் பண்றோமான்னு பார்க்கணும். அப்பதான் ஹெல்த் வரும், ஆரோக்கியம் வரும். இல்லைன்னா எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் ஒன் கார்போஹைட்ரேட்ஸ், 2வது வந்து பாத்தீங்கன்னா வாட்டர், 3வது வந்து ஃபேட். இது சொல்லவே தேவையில்ல. நம்ம எங்க போனாலும் வெளியில போய் எங்க போனாலும் வந்து இன்னைக்கு வரவங்க எல்லாமே கொழுப்பு சத்து தான் ஃபுல்லாவே. ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் நமக்கு வந்து தேவை, ஆனா அளவா தேவை. ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேட் கண்டென்ட் வந்து அப்பதான் நம்ம உடம்பு வந்து பாத்தீங்கன்னா நல்லா இயங்கும். பட் ஃபேட் இல்லைன்னா உடம்பு இயங்காது. ஸோ அப்போ ஃபேட் வந்து நம்ம முக்கியம், பட் ரொம்ப ரொம்ப மைனர், ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வாட்டர் ஃபேட் தேவை. 4வது வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன். இன்னைக்கு படிக்கிறோம் பிவிஎம்எஃப். புரோட்டீன், விட்டமின், மினரல், ஃபைபர். 4 மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 7 வகையான உணவும் நம்ம உடம்புல வந்து பாத்தீங்கன்னா டெய்லி வந்து சமச்சீரா போச்சா அப்படின்றத நம்ம பாத்துக்கணும். அந்த நம்ம உடம்பு வந்து நம்ம சமச்சீரா சாப்பிடுறோமா, கரெக்டா இருக்குமா அப்படின்னா என்ன பண்ணணும்னா நம்மளுடைய இது நம்ம இது வந்து நம்ம ஹைட் எவ்வளவு இருக்குமோ அதுல வந்து 100 மைனஸ் பண்ணணும். இப்ப சப்போஸ் நான் வந்து பாத்தீங்கன்னா 180 சென்டிமீட்டர் நான் ஹைட். ஸோ அதுல இருந்து 100 மைனஸ் பண்ணா நான் வந்து பாத்தீங்கன்னா 80. ஸோ என்னோட வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 80 கிலோ இருக்கணும். மக்களே நான் இப்ப சொல்றேன், என்னுடைய வெயிட் வந்து பாத்தீங்கன்னா ஓவர் வெயிட்ல இருந்தது முன்னாடி. நான் ஒரு 4 to 5 இயர்ஸ் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய வெயிட் கூடுதலா இருந்தது. இப்போ என்னுடைய ஹைட் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி அதே 180 சென்டிமீட்டர் தான் 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ 180 சென்டிமீட்டர் தான். ஆனா என்னுடைய வெயிட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா 80 கேஜி இருக்கு. மேபி எப்பயாவது வந்து பாத்தீங்கன்னா பிளஸ் ஆர் மைனஸ் 1 கிலோ முன்ன பின்ன வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம உடம்பு வந்து கரெக்டா இருக்கு, ஆரோக்கியமா இருக்குன்றது காரணம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் கரெக்டா இருக்கிறோமா. 180 சென்டிமீட்டர்னா 80 கிலோ இருக்கணும். 160 சென்டிமீட்டர்னா 60 கிலோ வெயிட் தான் இருக்கணும். அதுக்கு மேல இருந்தா எங்கேயோ சம்திங் ராங். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஃபேட் போய் டெபாசிட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம். அதே மாதிரி நம்மளுடைய ஆரோக்கியத்தை நம்ம பாதுகாத்தோம்னா மெயினா வந்து நம்ம பாதுகாக்க வேண்டிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா டயட், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ். ஸோ 90% ஆஃப் த நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து எது இருக்குன்னா டயட்ல தான். 90% பாத்தீங்கன்னா நம்ம டயட் தான். நம்ம சாப்பிடுற உணவு வந்து கரெக்டானபடி இருந்ததுன்னா கண்டிப்பா நம்மளுடைய ஆரோக்கியம் வந்து கரெக்டா இருக்கும். மீதி ஒரு 10% பாத்தீங்கன்னா நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ், ஒரு சிம்பிளா ஒரு வாக்கிங்கோ இல்ல வந்து ஒரு சைக்கிளிங்கோ இல்ல வந்து ஒரு ஸ்விம்மிங், ஏதோ நம்ம வந்து ஒரு 10% வந்து பாத்தீங்கன்னா அது மூலியம் நம்மளுடைய டயட் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ அப்ப நம்ம உணவு பழக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா 90% டயட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபுட்ல தான் இருக்கு. ஸோ அதை எந்த அளவுக்கு வந்து நம்ம பாதுகாக்கணும், எந்த அளவுக்கு நம்ம உணவு வந்து கரெக்டா எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நல்ல உணவா எடுத்துக்கிறோம், நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட் போட்டு டைரியில எப்பவுமே இருக்கணும். என்ன சாப்பிடுறோம், நம்ம சாப்பிடுற உணவு வாயில வைக்கிறதுக்கு முன்னாடி இது நல்லதா கெட்டதா அப்படின்னு ஒரு செகண்ட் யோசிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் நம்ம லைஃப்ல நம்ம வந்து ஃபோக்கஸ்டா ஹெல்த்லயும் சரி வெல்த்லயும் சரி நம்ம வந்து ஃபோக்கஸ்டா இருந்தோம்னா
கண்டிப்பா நம்ம ஆரோக்கியம் நல்லா இருக்கும். நம்ம ஆரோக்கியம் நல்லா இருந்தா நம்முடைய வாழ்வாதாரம் நல்லா இருக்கும். நம்ம வாழ்வாதாரம் நல்லா இருந்தா நம்முடைய பொருளாதாரம் வந்து நல்லா மாறும். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெல்த் பேஸ் பண்ணி தான் இருக்கு. அதனால ஹெல்த்ல வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா கண்டிப்பா நம்முடைய லைஃப் கண்டிப்பா இன்னைக்கு இருக்கிறத விட வரும் ஆண்டுகளில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒவ்வொரு வருடம் வந்து கேலண்டர் இயர் மாறிக்கிட்டே தான் இருக்கும். நாம எந்த அளவுக்கு மாறி இருக்கோம், நம்ம ஹெல்த்ல எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கோம், எந்த அளவுக்கு நம்ம வெல்த்ல முன்னேறி இருக்கோம். ஸோ வாழ்க்கையில எது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ரெண்டு என்னென்னது? ஹெல்த், இன்னொன்னு வெல்த். ஆனா அதை தாண்டி ஒண்ணு இருக்கு. ஹெல்த் வெல்த்ன்றா மட்டும் போதாது. ஹெல்த் வெல்த் அண்ட் ஹாப்பினஸ், சந்தோஷம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய பேர்ட்ட ஹெல்த் இருக்கு, வெல்த் இருக்கு, சந்தோஷமா இருக்காங்களா? தெரியல. ஹெல்த் நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா வெல்த் இல்ல. பிரயோஜனமா? பிரயோஜனமே கிடையாது. இல்ல என்கிட்ட ரொம்ப பணம் நிறைய கொட்டி கிடக்கு, கோடி கோடியா இருக்கு, ஆனா ஆரோக்கியம் இல்ல, ஹெல்த் இல்ல. டெய்லி காலைல 3 மாத்திரை, நைட் 5 மாத்திரை, மதியம் ஒரு 3 மாத்திரை, ஒரு நாளைக்கு 10 மாத்திரை 15 மாத்திரை போட்டா எங்க இந்த ஹெல்த் நல்லா இருக்கும்? ஸோ ஹெல்த் வெல்த் இது ரெண்டுமே முக்கியம். அதை தாண்டி நம்ம எந்த அளவுக்கு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த நம்மளுடைய நெட்வொர்க் ஆர்சிஎம்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் இருக்கு, வெல்த் இருக்கு, அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஹாப்பினஸ், சந்தோஷம் இருக்கு. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில கடந்த 25 ஆண்டுகள் ஆட்டோமொபைல்ல நான் இருந்தப்போ எனக்கு வெல்த் நல்லா தான் இருந்தது, ஆனா ஹெல்த் நல்லா இல்ல. சந்தோஷமும் வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ வரும், அப்பப்போ போகும். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தும் சரி, வெல்த்தும் சரி, சந்தோஷமும் சரி, ஹாப்பினஸ் மூணுமே வந்து பாத்தீங்கன்னா அபண்டன்ட்டா எங்க வந்து இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் உருவாக்கிக்கிட்டு தான் இருந்தேன். இந்த நெட்வொர்க்ல வந்து பாத்தீங்கன்னா நானே வந்து பாத்தீங்கன்னா என்ன உருவாக்கி இன்னைக்கு வந்து இதை கொண்டு போயிட்டு இருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு இது எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா பொதுதான். இந்தியாவில் இருக்க 140 கோடி பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த் வெல்த் அண்ட் ஹாப்பினஸ் மூணுமே வந்து பாத்தீங்கன்னா சமச்சீரா நம்ம இருந்தாதான் நம்ம வாழ்க்கை வந்து நம்ம எந்த பர்பஸ் ஆஃப் லைஃப், நம்ம எதுக்கு இந்த வாழ்க்கை வந்து பர்பஸ் என்ன, இந்த உலகத்துல நம்ம எதுக்கு வந்திருக்கோம், வாழறதுக்கு வந்திருக்கோம், அந்த பர்பஸ் என்ன? இது மூணு தான். ஹெல்த் வெல்த் அண்ட் ஹாப்பினஸ் இது மூணு பேஸ் பண்ணி தான் இருக்கு. இது மூணுமே நம்ம வந்து நம்ம நெட்வொர்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டி கிடக்கு. அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரெல்லாம் எடுத்து பயன்படுத்திருக்காங்களோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலு நாள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு படிக்கட்டா வந்து ஏறி மேல போயிட்டே இருக்காங்க. ஸோ நாம வந்து யாரெல்லாம் இன்னைக்கு வந்து மேல மேல போயிட்டு இருக்காங்களோ அவங்கள நம்ம ஃபாலோ பண்ணி அவங்களோட நம்ம கொண்டு போனோம்னா கண்டிப்பா நம்ம வந்து ஜெயிக்க முடியும். ஸோ கடைசியா வந்து பார்த்தா எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த என்னுடைய குருநாதர் ஆவடி மீச சுகுமார் ஐயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் இல்லைன்னா நான் இங்க கிடையாது. ஏன்னா அது நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். கடைசி நைட் 9 மணிக்கு கடை மூற பாதி சட்டரை இறக்கிட்டாங்க. கடைசியா போய் ஒரு ஹிமாலயா ஷாம்பு இருக்கான்னு கேட்டேன். அண்ணா உள்ள வா அப்படின்னாரு. சரி ஏதோ ஒரு பெரியவர் கூப்பிடுறாருன்னு போனேன். போய் அந்த ஹெர்பல் ஷாம்பு வாங்கி முதல்ல யூஸ் பண்ணேன். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் எல்லாமே மூணுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு கொடுத்த என்னுடைய ஆசான் குருநாதருக்கு நான் மறுபடியும் வந்து ஒரு சல்யூட் பண்ணி இன்னைக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய காமராஜ் சார், எமரால்டு சார், அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா நன்றி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் ஆல் லீடர்ஸ், தேங்க்ஸ் ஃபார் த குட் ஆப்பர்ச்சுனிட்டி. நன்றி நன்றி முதல் பாபு சார், வாழ்த்துக்கள், ஃபர்ஸ்ட் கிளாஸ், அருமையான இன்ஃபர்மேஷன். எல்லாத்தையும் கலந்து அடிச்சிட்டீங்க. அறுசுவை உணவு என்பார்கள், 60 சுவையில் பேசிட்டீங்க. அண்ணன் வாங்க ஆவடி மீசை. அனைவருக்கும் மகிழ்ச்சியான இரவு வணக்கம். இந்த ஜூம் மீட்டிங் ஏற்பாடு செய்த மதிப்பிற்குரிய எமரலையாவா விசல் கண்ணன் அவர்களுக்கு முதல் நன்றி. இந்த மீட்டிங்கில் கலந்து கொண்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. நான் இன்னைக்கு ரெக்கார்டு உண்மையில அழகா பண்ணியிருக்காரு ஜெகதீசன் சார் தான் நினைக்கிறேன், அவருக்கும் நன்றி. உண்மையிலே இன்னைக்கு என்னுடைய சிஷியர்னு சொல்றதுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்னுடைய பாபு சார், நான் 8 அடி பாய்ச்ச என்னுடைய சிஷியர் வந்து 16 அடி பாயிறாரு. உண்மையிலே ரொம்ப ஆனந்தமா இருக்கு கேட்கறதுக்கு. நீங்க பாருங்க, ஒரு குருநாதர் சொல்லி ஏத்துட்டு சொல்லும் போது உண்மையிலே கோடிக்கணக்கில் பணம் வந்த மாதிரி இருக்கு எனக்கு. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங். சொன்ன மாதிரி அது கடவுள் கொடுத்த வரம், எல்லாமே எங்கெங்க நடக்குன்னு சொல்லிட்டு. அதனால வந்து இந்த ஒரு சின்ன ஏற்பட ஷேப்பு தான் இன்னைக்கு அவரை வந்து ஒரு பெரிய கோட்டீஸ்வரன் ஆக்கிறதுக்கும் வருங்கால ஸ்டார் ரூபி ஆகிறதுக்கான வழிவகுப்பு அது நடந்தது. என்னன்னா நம்பிக்கையோட ஏத்துக்கிட்டார், ஏதோ சொல்றாரு செய்யறேன்னு. அந்த தன்னம்பிக்கை நம்பிக்கையோட வந்ததுனால்தான் இன்னைக்கு அவர் இவ்வளவு பெரிய மகாகவிர சகாப்தம் பண்ணிட்டு இருக்காரு. இன்னைக்கு கூட ஒரு இது பண்ணோம், நாங்க வந்து இன்னைக்கு நம்ம கவிதா ராம்குமார் டீம் மூலியமா நாங்க ஒரு கல்யாணத்தில் ஏற்பாடு பண்ணியிருந்தோம்.
இன்னைக்கு அனைத்து லீடர்களும் வந்து இன்னைக்கு ஒரு குடும்பமா இருந்து எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம ராஜு சாரு, நம்ம பாபு சாரு, அதே மாதிரி நானு, ரவி சாரு, குணா சாரு, டீம்ல அதுல ஸ்பெசிஃபிக்கான என்னுடைய மனைவி ராஜலட்சுமி அவங்களும் குடும்பத்தோட வந்து அவங்களும் வந்து ஒர்க் பண்ணாங்க. நம்ம என்னுடைய அன்பு மகன் சுரேந்தர் அவரும் வந்து இந்த இடத்துல சர்வீஸ் பண்ணாரு. இதுல பாபு சார் கிட்ட ஒரு சின்ன இது நடந்தது. நாங்க வந்து வெளியில நிக்க வச்சுட்டு நீங்க வரவங்கள கூப்பிடுங்க பாபு சார் சொன்னேன். அதுக்கு என்ன சொன்னாரு, ஐயா நீங்க எது சொன்னாலும் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு ரோட்டு போற நின்னாரு. நின்னுட்டு அவ்வளவு அழகா பேசி கரெக்டா அவ்வளவு பேரு உள்ள அமுச்சு பிசினஸ் இன்னைக்கு அழகா பண்ணாரு. அதுல ஒருத்தர் கேள்வி கேட்டாரு, நம்ம சொந்தக்காரர் பாத்துட்டாங்கன்னா அசிங்கமா இருக்குமான்னாரு. கூட இருந்தவர், பேர் சொல்லல, கூட இருந்தவர். அதுக்கு இவர் சொன்னாரு, அவங்க வந்து நம்மளை காப்பாத்த போறது இல்ல, நம்ம உழைச்சி மரியாதை இருந்தா தானா எல்லாரும் சேருவாங்க, அதனால அவரை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் ரோட்ல நிக்கணும், காட்டுல நிக்கணும், மேல வானத்துல நிக்கணும், ஆர்சிஎம்ல ஜெயிக்கலான்ற வெறித்தனத்தோட இன்னைக்கு பாபு சார் அவ்வளவு அழகா சர்வீஸ் செமையா பண்ணாரு. உண்மையிலே அவரு அந்த ட்ரெஸ் கோடும் சூப்பரா இருக்கு. எதுக்கு சொல்ல வரனா, அவரு கோட்டீஸ்வரன் தான் இன்னைக்கு, பாபு சார் இல்லைன்னு சொல்லல. இருந்தாலும் அந்த தொழிலுக்கு ஆர்சிஎம் ஒரு தொழிலுக்கு மரியாதை கொடுத்து நின்று, ஐயா நீங்க கத்து கொடுத்த அந்த பாண்டியில நான் பிசினஸ் பண்ணேன், நான் ரோட்டு புற கூப்பிட்டு வியாபாரம் பண்ணுவேன், அந்த டெக்னிக்ல கத்துக்கிட்டு என்ன விட சிறப்பா பண்ணிருக்காரு இன்னைக்கு. அவருக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்றேன் பாபு சாருக்கு. அவர் என்ன பண்ணாருன்னா, சார் உள்ள ஒரு கண்காட்சி நடக்குது, ஒரு எக்ஸிபிஷன் நடக்குது, போங்க போங்க சொல்லி வரவங்கள தாரையா அனுப்புறாரு உள்ள. எனக்கு தெரியல, சிரிப்பா கேட்டா அவளை அனுப்பிச்சுன்னே இருக்காரு அவர் பாட்டுக்கு. காலையில வந்து மனுஷன் 5 மணி வரல நீ அனுப்புறாரு. அப்ப நாங்க எவ்வளவு பேர் உள்ள ஒர்க் பண்ணிருக்கணும். அதுதான், எதுவுமே கஷ்டப்பட்டு செய்யக்கூடாது, இஷ்டப்பட்டு செய்யணும். உண்மையிலே பாபு சார்லாம் உண்மையிலே எனக்கு கிடைத்த பொக்கிஷம். இன்னைக்கு அவர் நூடுல்ஸை பத்தி பேசியிருக்காரு, வெஜிடபிள் பைட்ஸை பத்தி பேசியிருக்காரு, பல விஷயத்த பேசி 4 மணிக்கெல்லாம் எழுந்து குளிச்சா அதிர்ஷ்டம் வரனாரு. அதெல்லாம் உண்மை. நானும் ரெகுலரா 4 மணிக்கு எழுந்துக்கிறேன். என்னன்னா, அந்த பெரிய லீடர்கள் வந்து அவங்கள ஃபாலோ பண்ண பாத்தீங்களா, அதுக்குதான் அந்த குருவை வந்து யாரா இருந்தாலும் சரி மதிக்க கத்துக்கினீங்களா, அவங்க திறமையை சொல்லி கொடுக்கும் போது பேச்சு பண்ணீங்கன்னா, இன்னைக்கு இந்த பாபு சார் இன்னைக்கு இவ்வளவு சூப்பரா போல்டா பேசுறாருன்னா, உண்மையிலே அவர் வந்து இன்னும் எதிர்காலத்துல வந்து பெரிய லெவல்ல போயிடுவார். இன்னைக்கு அவருக்கு தேவையில்லை, நான் கோடு போட்டு அவர் ரோடு போட்டு இருக்காரு, எனக்கு வேலையே இல்லை, எல்லாம் அவரே பாத்துக்கிறாரு. அந்த மாதிரி ஒரு 10 பாபு சார் வந்துட்டாருன்னா, இன்னைக்கு அவர் உற்பத்தி பண்ணாருன்னா அவர் லெவல்ல வந்து ஸ்டார், ரூபி, டைமண்ட் எல்லாமே ஆயிடுவார் அவரு. எதுக்கு தெரியுமா, அதுதான் சொன்ன தனிமுறை தோப்பாகாது. அந்த நான் சொன்ன ஒரு மரியாதைக்கு பாபு சார் நாளைக்கு இருக்கு வாங்கின, ஐயா குரு நீங்க சொன்ன நான் வரேன், எங்க சொன்னாலும் வந்து நிற்பாரு கரெக்டா. எதுக்குன்னா அவ்வளவு வளரணும் வெறித்தனம். இப்ப எனக்கு வந்து அவன் அந்த மாதிரி எதுவும் சொல்ல வரேன்னா, ஜெயிக்கிறோம் தன்னம்பிக்கை. 24 மணி நேரம் சொன்னார், 24 மணி நேரம் கணக்கு போட சொன்னார் பாருங்க. அந்த ஒவ்வொரு விஷயத்துல ஒரு 3 விஷயம் சொன்னாரு ஒரு வாட்டி பேசும்போது. பாபு சார் LLR 3 லைஃப் லாங் லேர்னர். பாருங்க, எனக்கு கூட அந்த பிரெயின் ஒர்க் பண்ண, அவர் எங்க புக்ல படிக்கிறாரு. இப்ப போற பார்க்க அப்துல் கலாம் மாதிரி ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி பாபு சார். உண்மையிலே அது பெருமைதான் சார். அவர் ஒரு அப்துல் கலாம் சயின்டிஸ்ட் பாருங்க. நான் சும்மா லைட்டா பேசுறேன், அவர் எனக்கு மேல அட்வான்ஸா பேசுறாரு. இதை தாண்டி என்னுடைய அன்பு மகன் சுரேந்தர் அவர் வந்து நாளைக்கு மீட்டிங்ல பேச போறாரு. சொன்ன உடனே அவருக்கு வந்து நாங்க சொல்ல, அவர் பாட்டுக்கு வர பேச எப்படி டெவலப் ஆகும் பாருங்க. அதனால வந்து எல்லாருக்கும் இந்த டெவலப் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். என்னடா இவ்வளவு நேரம் பேசுறது தப்பா எடுத்துக்காதீங்க. நாங்க ஜெயிச்சு வந்த பாதை கரடு முறையெல்லாம் இருந்தது. நான் ஒரு நேரத்தை என் உயிரை படையெல்லாம் வச்சிருக்கேன், தெரியாம கோதுமை முட்டெல்லாம் திரும்ப ட்ரெயின்ல மாட்டி இருக்கிறேன். அதெல்லாம் தப்பிச்சு வந்து இன்னைக்கு ஒரு ஸ்டார் பிளாட்டினம் உட்கார்றேன்னா என்னோட அயராது உழைப்பு, ஒத்துழைப்பு, எனக்கு சப்போர்ட்டிங். ஏபி வந்து கடவுள் கும்பிடுவாங்க. ஒரு பிவி கொஞ்சம் கூட நான் ஸ்டார்ட் பிளாட்டினம் இல்லை. இன்னைக்கு டீம் நல்லா இருக்கு. வாழ்த்துக்கள், வாழ்க வாழக்கூடாது. ஜெய் அசியம், குட் அசியம், ஆவடி மியூசிக். தேங்க்யூ சார். பாபு சார் வாழ்த்துக்கள், ரொம்ப சிறப்பு, அற்புதம். நண்பர்களே, இன்னைக்கு பாபு சார் வந்து ஒரு விஷயத்தை அருமையா பகிர்ந்துகிட்டாரு. லட்சங்களை கூட சம்பாதிக்கலாம், மாசம் 1 லட்சம் கூட சம்பாதிக்கலாம், மாசம் 1 கோடி கூட சம்பாதிக்கலாம், ஒரு பொருள் எடுத்துங்கிறத நல்லா கெட்டியா பிடிச்சிட்டாரு. அதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, நான் 1 லட்சம் பீஸ் வித்து 1 கோடி சம்பாதிக்கல, எண்ணெயில 1 லட்சம் பீஸ் வித்தா 1 கோடி, அப்படியே கீழே வாங்கல. 50,000 பீஸ் வித்தா 50 லட்சம், அப்படியே கீழே வாங்கல. 10,000 பீஸ் வித்தா 10 லட்சம், இன்னும் கொஞ்சம் கீழே வாங்கல. 1000 பீஸ் வித்தா 1 லட்சம். சொல்லட்டா, ஒரு பீஸுக்கு 87 ரூபா நமக்கு கிடைக்குது. 1000 பீஸ் வித்தா 1000 × 87 87,000 கிடைக்குது. பிவி 64,000 பிவி, அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 14,000 கிடைக்குது. அப்ப எவ்வளவு ஆச்சு?
அதுல ஒண்ணு உங்களுக்கு வந்து இது வந்து 87,000, அதுல ஒரு 14,000 எவ்வளவு ஆச்சு? ஒரு 1,01,000 வச்சுக்கோங்களேன். 1,00,000 ரூபா ஒரு மாசத்துக்கு நீங்க சம்பாதிக்கிறதுக்கு வெறும் 1000 பீஸ் என்ன வித்தா போதும். இப்போ நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 டாப் 10ல பாத்தீங்கன்னா சேல்ஸ்மேன் எல்லாம் டாப் 10ல இருக்காங்களே, அவங்க எல்லாம் யாருன்னு கேட்டா ராஜஸ்தான்லயும் மற்ற மாநிலங்கள் இருக்காங்க. தமிழ்நாட்டுல இல்ல, கேரளாவில் கூட இல்ல யாரு டாப் 10ல. அப்ப அங்கதான் இருக்காங்க வட இந்தியாவுல. நான் ஒரு ஆளை மட்டும் நம்பர் பிடிச்சி கேட்டேன். நான் உனக்கு மட்டும் எப்படியா 16 லட்சம் சேல் ஆகுது? அவன் சொல்றான் என்னதாங்க வித்துக்கிட்டு இருக்கிறேன், ஆள் போட்டு வித்துட்டு சேட்டா. அவன் வந்து அவன் போய் விக்கிறது இல்ல, சம்பளத்துக்கு ஆள் போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு கூலி, இவனுக்கும் காசு இருக்குது. அதுல அது இல்லாம அவங்க பண்ற வேலை என்னன்னா பிவி அடிச்சுக்கிறாங்க. அப்படியே 3 மாசத்துல 16 லட்சம் பிவி செல்ஃப்ல பண்ணிக்கிறாங்க. ஏன் நம்ம பண்ண முடியாது? நம்ம போறது இல்ல. பாபு சொன்ன மாதிரி நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தூக்கி போட்ட பொருள் எல்லாம் இப்ப தெரிஞ்சுக்கிட்டு நல்லா விக்கிறேன்னு சொன்னாரு இல்லைங்களா? அதுதான் உண்மை. எதையும் நாம வந்து முயற்சி எடுக்கிறோமோ, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. முயற்சியே எடுக்கலன்னு வச்சுக்கங்களேன், அதாவது இளம் என்று இருப்பானை காணில் நிலம் என்னும் நல்லாள் நகம்ங்கிறான். இது வந்து என்னால முடியாது, நான் செய்ய முடியாதுன்னு இருக்கிற ஒரு ஆளை பார்த்தா இந்த பாடுறான்ல, அந்த பூமி சிரிக்கும், இந்த சாமி சிரிக்கும். பூமியே சிரிக்குமா எப்படின்னு கேட்டா, அந்த வீட்டுக்கார பொம்பளை மாதிரி ஒரு பொண்ணை கட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பொண்ணை வந்து எந்த விதமான இதுவும் பண்ணாம அப்படியே வச்சிருந்தா, அப்படிப்பட்ட அந்த ஆம்பளை பார்த்து அடாடா எங்க அப்பா போய் ஒண்ணுக்கு மகாவலி கட்டி வச்சிட்டானேன்னு சொல்லிட்டு அந்த பொம்பளை சிரிக்குமா. அது மாதிரி சொல்றாரு, நிலம் என்னும் நல்லால் நகுங்கிறார். என்னால வந்து இந்த பூமியை பயன்படுத்த முடியாதுன்னு சொல்றவனுக்கு, அவன் அப்படிப்பட்டவன் கையில சிக்கின பூமி நான் சிரிக்குமா? இவங்க போய் சிக்கிட்டு நல்ல மனுஷங்கிட்ட சிக்கியிருந்தா அருமையா பயன்படுத்தி விளைச்சல் பண்ணியிருப்பானேன்னு. ஆர்சிஎம் பொருள்களும் நம்மை பார்த்து சிரிக்க கூடாது என்றால் முயற்சி எடுங்கள் நண்பர்களே. கண்டிப்பா நீங்க சேல்ஸ்ல தான் காசு. நீங்க பாருங்க, 1000 லிட்டர் நீங்க 30 நாள்ல விற்கிறதுக்கு 1000 லிட்டர் ஒரே 30 நாள்ல வித்துற முடியாது. சிறுக நம்ம 1000 கஸ்டமர்களை கொண்டாட முடியும். உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் போன மாசத்துல இருந்து விற்க ஆரம்பிச்சேன். போன மாசம் அதாவது சிறுக ஒரு 60 பேருக்கு சேல் பண்ணிட்டேன் எம்ஆர்பியில. இந்த மாசம் அந்த 60 பேரும் தீர்ந்த உடனே திருப்பி கேட்க ஆரம்பிச்சோடனே இன்னும் கொஞ்சம் எனக்கு ஆர்வம். பாத்தீங்கன்னா விட்டு அங்கேயும் இங்கேயும் டிராவல் மீட்டிங் அது இதுவும் போயிட்டு வந்துட்டாலும் கூட நான் ஒரு 54 பீஸ் இது வரைக்கும் வித்துட்டேன். இது வரைக்கும் 54 104 கஸ்டமர்களை நான் உருவாக்கிட்டேன். அப்ப எனக்கு இன்னும் எத்தனை பேர் 1000 பேர்த்துக்கு எனக்கு இன்னொரு 900 கஸ்டமர்கள் எனக்கு தெரியாது. 6 மாசத்துல உருவாக்கலாம், இல்லைன்னா 7 மாசத்துல உருவாக்கலாம். ஆனா ஒரு வருஷம் கூட போய் 1000 கஸ்டமர்கள் நான் உருவாக்கிட்டாலும் மாசம் 1 லட்சம் எனக்கு கேரண்டியா? என்னால 54,000 பிவி கேரண்டியா? யோசிங்க. இது மாதிரி 10 கஸ்டமர்கள் நம்ம கீழே இருந்தா, 1000 பீஸ் ஆயில் விற்கிற 10 கஸ்டமர் நம்ம கீழே இருந்தா கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பாருங்க. ஒரு ஆள் 64,000 பிவினா 10 கஸ்டமருக்கு எவ்வளவு ஆச்சு? 6,40,000 பிவி ஆச்சு. ஒரு ஆளே 6,40,000 பிவி. ஒரு 10 பேருக்கு நம்ம உருவாக்கணும், 6,40,000 பிவி ஆச்சு. வந்தாச்சா? நம்ம வந்து கிட்டத்தட்ட 8% வந்தாச்சா? இன்னொரு சைட்ல ஒரு 10 கஸ்டமர்கள் உருவாக்கியாச்சு. அப்ப என்ன ஆச்சு? நான் வந்து டெக்னிக்கல் கிட்டத்தட்ட ஷார்பால் நோக்கி நடந்தாச்சு. எல்லாம் ஒரு எண்ணெயிலே பண்ணி போடலாம். சோப்புலையும் கணக்கு போட்டு பாருங்க, பொருட்களை எடுத்து கணக்கு போடுங்க, கீசோல கணக்கு போடுங்க. எல்லா பொருட்களுமே நமக்கு வருமானம் உள்ள பொருட்களா இருக்குது. நாம என்ன செய்யாம இருக்கிறோம்னா அதை கொண்டு போய் உபயோகப்படுத்தாம இருக்கிறோம். இன்னைக்கு பாபு சார் அந்த சிந்தனை உங்களுக்கு தூண்டி இருக்கிறார். மீசி சார் அதை வந்து வலிமை சேர்த்து இருக்கிறார். அதுக்கு நாளைக்கு நம்முடைய ஜெனரேஷன், அதாவது மீசி அண்ணனுடைய மகனும் என்னுடைய மகனும் பேசுறாங்க. இன்னொரு ஜெனரேஷன் வந்துருச்சு அப்படிங்கிறத நாளைக்கு இளைஞர் பட்டாளம் இளைஞர் கூட கிட்டத்தட்ட 3 பேர் இருந்தாங்க, 4 பண்ணி 2 டீமும் போட்டோம். இது சொல்ல முடியாது. லேடிஸ் எப்படி டீமா வர்றாங்களோ, எப்படி லேடிஸ் வந்து டேலண்டட் லேடிஸ் எல்லாம் வந்து நாங்க ஜூம்ல பேசுறோன்னு வாய்ப்பு கேட்டு பெருசா பெருகிறாங்களோ, அதே மாதிரி வாலிபர்களும் சுரேந்திரன் எல்லாம் ஆவலோட பேச ஆரம்பிச்சிட்டாரு. அதனால வாலிபர்களை கைதட்டி பாராட்டி நாம் மகிழ்வுக்கு வேண்டிய நம்முடைய கடமை நண்பர்களே. அதற்கான கூட்டம் நாளைய கூட்டம். இன்றைக்கு பாபு சார் வந்து நிறைய பேருடைய சிந்தனையை தூண்டி இருக்கிறார். நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய கலங்கரை விளக்கமாக நான் பாருங்க இப்படி இருந்தா இப்படி இருக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிளை இன்னைக்கு 10 லட்சம் ரூபாய் சேல்ஸ் பண்ணக்கூடிய ஸ்டோருக்கு சொந்தக்காரர். நானும் பாபு சார் பிரபாவதி மேடம் பேசும்போது பிரபாவதி மேடம் சொன்னாங்க 1500 ஸ்கொயர் ஃபீட்ல நான் ஒரு 1.5 வார்டு திருவள்ளூர்ல திறக்கிறேன்னு. அது சம்பந்தமா காலையில நான் ரஞ்சித் சார் வந்து தென்காசியில் இருக்காரு. ரஞ்சித் சார்கிட்ட பேசும்போது ரஞ்சித் சார் சொன்னாரு,
வேற எங்க போறதை விட திருவள்ளூர்ல போட்டா பெரிய லெவல்ல வரும் சார், நான் கூட பேசுறேன்னு சொன்னார். எதற்காக நான் எல்லாம் சொல்றேன்னு சொன்னா, கண்டிப்பா நம்ம வந்து நுழையும் போதும் ஆரம்பிக்கும் போதும் அல்பமா இருக்கும், இல்லைன்னா ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சிரமமா கூட இருக்கும். ஆனால் முடிவு சம்பூர்ணமா இருக்கும். இது மாதிரி தமிழ்நாட்டுல, கேரளாவில் மொத்தமே பெரிய 1.5 தான் இருக்கு. தமிழ்நாட்டுல 50 கூட நம்ம கொண்டுட்டு வர முடியும். என்ன காரணம்னு கேட்டா, லீடர்ஸ் உருவாகணும். சரியான ஒரு லீடர்ஷிப்பை நாம கையில் எடுக்கணும். பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் மீசை பொன்குணா, நம்ம பாபு சாரு, கவிதா ராம்குமார், எல்லாரும் போய் அங்க இருந்து அந்த சேல்ஸை ப்ரொமோட் பண்றாங்க. எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நான் சண்டே வந்து மகாலட்சுமி டீம்ல போயிருந்தேன். அவங்க சைடில் நான் அந்த வேலை செய்தேன். காலையில டோர் கேன்வாஸ், மாலையில வந்து ஓப்பனருங்கிறது தெருமுனை பிரச்சாரம். தெருமுனை பிரச்சாரத்துல எத்தனை வரவேற்பு, எத்தனை பேர் வந்து பொருள் வாங்கி சார் ஆர்சியமா கொடுங்கன்னு வாங்கி போறவங்க எத்தனை பேர். இதெல்லாம் தான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. எனவே வெற்றிகரமான இந்த இரவு வேலையை நமக்கு மகிழ்ச்சிகரமாய் மாற்றி கொடுத்த பாபுக்கு மீண்டும் ஒரு முறை கையெழுத்து. வேற யாராச்சும் சொல்ல விரும்பினா உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம், பேச விரும்பினா, வாழ்த்துறை வழங்க விரும்பினா. இல்லைன்னா உங்க எல்லாத்தையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். ஒரே ஒரு விஷயம் சார். சொல்லுங்க பாபு சார். சார் ஒண்ணு இல்லை, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அந்த ஆயில் விற்கிறதுன்றது வந்து ஒரு 1000 பாக்கெட் வித்தா நமக்கு வந்து இவ்வளவு கிடைக்கின்றது. உண்மையா வந்து பாத்தீங்கன்னா அது வந்து முதல்ல ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். பட் கஷ்டமான விஷயம் இருந்தாலும் இப்ப நம்ம அதை விட கஷ்டத்துல இருக்கிறோமே, அதுதான் ரொம்ப முக்கியம். ஆமா, அது கஷ்டம். ஆனா இப்ப அதை விட கஷ்டத்துல இருக்கிறோமே, அது ரொம்ப முக்கியம். வயல்ல இறங்கி பாடுபடுறவனோட கம்பேர் பண்ணா இது கஷ்டம் கிடையாது. இரும்பு தூக்கி அடிக்கிறாங்க வந்து கம்பேர் பண்ணா இது கஷ்டம் கிடையாது. எத்தனை பாருங்க, கடலில மூழ்கி முத்தெடுக்கிறானே, அதோட கம்பேர் பண்ணா இது கஷ்டம் கிடையாது. புயல் காற்றிலும் மழையிலும் வந்து தரைமேல் பிறக்க வைத்தாய், எங்களை தண்ணீரில் மிதக்க வைத்தாய், போய் மீன் பிடிச்சி வந்து விற்கிறாங்களே, அவங்களோட கம்பேர் பண்ணா இது ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. ஆனா நம்ம கஷ்டத்தோட கம்பேர் பண்ணா எதுவுமே கஷ்டம் கிடையாது. அருமையா சொன்னார் பாபு சார். பொருள் விற்கிறது கொஞ்சம் சிரமம் தான், ஆனா பணம் கிடைக்கணுமே. அது இல்ல சார், அதாவது என்னன்னா இப்போ பிரச்சனையில சுத்திக்கிட்டு இருக்கிறது கஷ்டம், அச்சீவ் பண்றது ரொம்ப ஈஸி. வெரி நைஸ், வெரி நைஸ், வெரி நைஸ். பிரச்சனையில சுத்திக்கிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஆனா அச்சீவ் பண்ணி பாருங்க, அது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். தேங்க் யூ. வெரி குட், வெரி குட். ஒரு முறை நம்ம வந்து ஒரு முறை தான் என்ன கொடுக்குறோம், ஆனா அவங்க மறுபடியும் பொழுதுன்னு கேட்கறாங்க. போன மாசம் முடிச்சு வாங்கினவங்க இந்த மாசம் கேட்கறாங்க, சார் என்ன தீர்ந்துருச்சு கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கறாங்க. நான் கொடுத்துருக்கிற 54 பீஸ்ல இந்த போன மாசம் வாங்கினாலுங்க 2 வாங்குறதும் சேர்ந்து இருக்குது. இந்த மாசம் கொடுத்த 54ல போன மாசம் கொடுத்தவங்க 1 தான் வாங்கினாங்க, இந்த மாசம் 2 கொடுக்கணும் வாங்கினதும் இருக்குது. அப்ப பாத்தீங்கன்னா கஸ்டமர்கள் வந்து ஒரு 1000 பேர் சேர வரைக்கும் நான் கண்டினியூவா பண்ணனா என்னால வந்து அதுல ஒரு 1 லட்சம் மாசம் என்னால சம்பாதிக்க முடியும். இது வந்து நெட்வொர்க் கமிஷன் நியர்பை 2 லேக் நான் வாங்குறேன். ஆனா நெட்வொர்க் கமிஷனை விட பெரிய கமிஷனா சேல்ஸ் கமிஷன் இருக்குது. சேல்ஸை ப்ரமோட் பண்ணுங்க, கண்டிப்பா டீம் வந்து நிற்கும். சேல்ஸை ப்ரமோட் பண்ணுங்க, டீம்ல உள்ளவங்க விற்பாங்க. பாபு சார் இன்னைக்கு அந்த ஒரு மோட்டிவை வந்து உருவாக்கி இருக்காரு. வாழ்த்துக்கள் சார், அருமையான ஒரு மோட்டிவேஷன் இன்னைக்கு. மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறதுனால யாரும் பேச விரும்பலன்னு நான் முடிவெடுத்துட்டு உங்களை நான் அன்மியூட் பண்ணிடுறேன். நாளைக்கு மதியம் 2 o'clock நம்முடைய இளைஞர் கூட்டம். கண்டிப்பா இளைஞர்களை நீங்கள் ஊக்குவிக்க வேண்டும். என்ன காரணம்னு கேட்டா, அவங்க மேல வந்தாதான் அடுத்த ஜெனரேஷன் நமக்கு இருக்கிற நம்பிக்கை வரும். அதே மாதிரி உங்க குழந்தைகளை ஆர்சிஎம்குள்ள வளருங்க. நான் கட்டாயப்படுத்தல, இஷ்டப்பட்டு, அவர் சொன்ன மாதிரி, பாபு சொன்ன மாதிரி இஷ்டப்பட்டு கஷ்டப்படுங்க. கண்டிப்பா நஷ்டமில்லாத வாழ்க்கை வாழலாம். கிடைச்ச வாழ்க்கையில நினைச்ச வாழ்க்கையை வாழலாம் என்று சொல்லி உங்க எல்லாரையும் நான் அன்மியூட் பண்ணிடுறேன். ஜெயஆர்சிஎம் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். ஜெயஆர்சிஎம், குட் ஆர்சிஎம், ஜெயஆர்சிஎம், குட் ஆர்சிஎம். ஜெய் பாரதம். சேர்ந்து வெல்வோம். அன்புடன் சுகுமார். நன்றிங்கண்ணா, வாழ்த்துக்கள். நன்றி. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.